அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். நாளை மறுநாள் ஜனாதிபதி உரையுடன் தொடங்குகிறது மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர். இதனை அடுத்து அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதியில் தாக்கலாக்கும் மத்திய பட்ஜெட்டில் புதிய தனிநபர் வருமான வரிமுறையில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு. வீட்டுக்கடன், காப்பீடு, கல்வி கட்டணம் உள்ளிட்டவற்றை சமர்ப்பித்து வரிச்சலுகையை பெறுவதற்கான கிளைம் மீண்டும் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது என தகவல். பணப்புழக்கத்தை அதிகரிக்க வங்கி கடன் திட்டங்கள், அதிக வட்டியுடன் கூடிய சேமிப்பு திட்டங்கள், மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. பொது சிவில் சட்டத்தை முதலில் அமல்படுத்திய உத்தராகண்ட் அரசுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 5 பேர் காயமடைந்த விவகாரத்தில் இலங்கை அரசுக்கு இந்தியா கண்டனம். இந்தியாவிற்கான இலங்கை தூதர் பிரியங்கா விக்ரமசிங்கேவை நேரில் அழைத்து சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளனர் அரித்தாப்பட்டி போராட்ட குழுவினர். தங்களது நிலத்தில் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் மற்றும் பழங்களை கொடுத்து நன்றி தெரிவித்தனர். சென்னை பனையூரில் தாவேகா நிர்வாகிகளின் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை, செங்கல்பட்டு, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான செயலாளர்கள் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல். 16 வயதிற்கு உட்பட்ட சிறார்களை இரவு 11 மணிக்கு மேல் சினிமா தியேட்டர்களில் அனுமதிக்க கூடாது என புஷ்பா 2 பட கூட்ட நெரிசலில் பெண் பலியான நிலையில் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவில் முதல் முறையாக தனியார் முதலீட்டில் வடிவமைக்கப்பட்ட சூப்பர்சானிக் விமான ஓட்டம் வெற்றி. ஒளியை விட வேகமாக 1360 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்தது. சீன மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சீன புத்தாண்டு இன்று தொடக்கம். நாடு முழுவதும் 15 நாட்களுக்கு புத்தாண்டு கொண்டாட சீன அரசு ஏற்பாடு. பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவியை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. சென்னை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து காலை 6:30 மணிக்கு இந்தியாவின் 100வது ராக்கெட் ஏவப்பட உள்ளது. GSLV F-15 ராக்கெட் மூலம் NVS-02 செயற்கைக்கோள் ஏவப்பட உள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.